இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்த வர 5 வருஷத்துலையுமே திமுக ஆட்சி அமைக்குமா? ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்குன்னு நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. 1000 ரூபாய் பணம், 5000 ரூபாய் கோடைக்கால விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. திமுக இலவசம் தருது, திமுக பெண்களுக்கு பணம் தராங்க, திமுக நிறைய வாக்குறுதிகள் பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க, அதனால தான் திமுக வரப்போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த கட்சியில் இந்த மாதிரி இலவசங்களும் இந்த மாதிரி வாக்குறுதிகளும் கொடுக்காம இருக்காங்க? எல்லா கட்சியிலையுமே தான் கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டாகவே தான் இருக்குது, எதுவுமே இழைச்சி போகலை. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் காசு தான். இந்த திமுக காரங்க கொடுத்தது அவங்க சொத்துலேருந்து குறைச்செல்லாம் கொடுக்கல, எல்லாமே கவர்மெண்ட் நம்ம கட்டுற வரி பணத்துலேருந்து தான் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்பு யார் கொடுக்குறா? பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது முழுக்க அதிமுக ஆட்சியில் தான் இருந்ததுன்னு இன்றைக்கும் அடித்து சொல்ல முடியும் என்னால். உங்களால் இப்போ திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியில் தானே பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. பொள்ளாச்சிங்கிற ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்தது. இன்றைக்கி டெய்லி நடந்துட்டு இருக்கு. சொல்லவா உங்ககிட்ட? மதுராங்கத்தில் 14 வயசு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது தெரியும் தானே? அது இல்லாமல் நாமக்கல்லில் 7 வயசு சிறுமிக்கு நடந்திருக்குது. தூத்துக்குடியில் இயற்கை உபாதை கழிக்க போன பொண்ணுக்கு நடந்திருக்குது. சென்னையில் பள்ளி மாணவிக்கு நடந்திருக்குது. கிருஷ்ணகிரியில் 60 வயசு மூதாட்டிக்கு நடந்திருக்குது. அது இல்லாமல் பல்லாவரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நடந்திருக்குது. கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தைக்கு நடந்திருக்குது. அது எல்லாத்துக்கும் மீறி பறக்கும் விமானத்தில் பனிப்பெண்ணாக போன பொண்ணுக்கு கூட பாலியல் வன்கொடுமை இதே திமுக கவுன்சிலரால் நடந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்த கல்லூரி மாணவிய காரில் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. இது எல்லாமே ரொம்ப நாள் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த ஒரு 10-15 நாளில் நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக முதல்வர் தான் சொல்ல வரீங்களா? ஏங்க, ஒரு நாட்டில் நல்லாட்சி நடந்தாலும் சரி, அது கேடுகட்ட ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் முதலமைச்சராக தான் இருக்க முடியும். அவர் பொறுப்போடு நடந்துக்கிட்டால் இந்த எந்த விஷயமுமே நடக்காது. அவரோட ஆட்சி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருக்கணும், வன்கொடுமைக்கு எதிரான ஆட்சியாக இருக்கணும், ஆதரவான ஆட்சியாக இருக்கக்கூடாது. கொடுமைகளுக்கு சர்வாதிகாரியாக தான் இருக்கணும், மக்களுக்கு தான் வந்து மக்கள் நலம் விரும்பியாக இருக்கணும் முதலமைச்சர்னா. இவர் பாட்டுக்கு வந்து நொச்சிக்குப்பத்தில் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? IPL மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் மீறி என்னன்னா, என்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை தலை தூக்குதோ அன்னைக்கு போய் சினிமா பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாரு. அதுக்குன்னு ஒரு முதல்வருக்கு ஒரு பொழுதுபோக்கே இருக்கக்கூடாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். முதல்வர்னா என்ன சாதாரண விஷயங்களா? இத்தனை கோடி மக்களும் ஓட்டு போட்டு நம்பிக்கையோடு கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக இருக்கணும். இன்றைக்கும் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் தான். எல்லா விஷயத்துலையும் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு மக்களுக்காக. எல்லா இடத்துலையும் நின்று கேள்வி கேட்குறாரு மக்களுக்காக. அதுவும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மக்களுக்காகவே செயல்படுறாரு ஒரு எதிர்கட்சி தலைவராக. அப்போ முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? நீங்கள் யோசிக்கணுமா, யோசிக்கக்கூடாதா? இதே அதிமுக ஆட்சியில் ஒரு பொண்ணு சுதந்திரமாக செயல்பட முடியும். ஏதாவது பிரச்சனைனா காவலன் செயலின்னு ஒரு செயலியை கொண்டு வந்து அதை கரெக்டாக எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா பெண்ணுங்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதனால அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நிறைய பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த பிரச்சனைகளையும் மீறி அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத அதிமுக ஆட்சியில் முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டாங்க. சரிங்க மேடம், திமுக முதல்வர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லியிருக்காரு. அந்த இரும்பு கரத்தில் தான் இத்தனை லிஸ்ட்டு வந்திருக்குதுங்க. மேடம், நீங்கள் வந்து ADMKல இருக்கிறனால இப்படி பேசுகிறீங்களா? திமுக முதல்வரை தாக்கி எப்படிங்க? இல்லை, நான் கேட்குறேன். ADMKல இருக்கிறோம், DMKல இருக்கிறோம், TVKல இருக்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி நீயும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. உனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, சரியா? 2 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் யார்? போதைப்பொருள். போதைப்பொருள் அவ்வளோ ஈஸியாக தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த போதையில் என்ன வேணாலும் நடக்குது. டெய்லி தறிகட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. டெய்லி ஒவ்வொருத்தன் நடு ரோட்டில் போட்டு வெட்டுறான். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது மட்டும்தான் நடக்குதுங்க. முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம நாட்டை பார்த்தா போது மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நிலமை. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அரசியல் ஆதாயத்தை தாண்டி பொதுமக்களாக யோசிங்க. இன்றைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பிள்ளைங்க நல்லபடியாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அதிமுக ஆட்சியால் தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு தான் கைக்குள்ளே வச்சுருந்தவங்க தான் அதிமுக காரங்க. இன்றைக்கி திமுக அப்படியெல்லாம் இல்லை, ஈஸியாக இருக்குது. மேடம், இப்போவும் வந்து காவல்துறை எல்லாமே வந்து திமுக இவங்க கையில் தான் மேம் இருக்குது. அவங்க கையில் இருக்கிறதுனால தான் இந்த லட்சணத்தில் இருக்குது. அது தன்னோட சுய சுதந்திரத்தில் இருந்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்திருக்கும்.
ஒரு கேஸ் முந்தானயத்து நடந்தது, அந்த சம்பவத்தில் அந்த பள்ளி குழந்தைய காணான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுக்கும்போது இவங்க உன் பிள்ளை யார் கூடயோ ஓடி போச்சோ தெரில, போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கேஸை எடுத்து கரெக்டான விதத்தில் தீர்வு காண்றதா இன்றைக்கி ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குமா? இன்றைக்கி அந்த பொண்ணு செத்துருக்குமா? காணான்னு சொல்லி பெற்றவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் இவங்க வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு காரணம் யார்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவங்க குடும்பமாக டூர் போகிறதுக்கும் சினிமாவுக்கு போகிறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அதே வந்து இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய அறிக்கையை விட்டுட்டு எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்துட்டா பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லா அம்மாக்களும் தான் இந்த திமுகவுக்கு முடிவுரை எழுத போகிறாங்க. 100% அண்ணன் எடப்பாடியார் தான் ஆட்சி அமைப்பார். இதுதான் வந்து தமிழ்நாட்டோட மாற்றத்துக்கு உண்டான வழி, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு.